அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்குள்ளது இன்று பிப்ரவரி 2, 2024 இன்று நடைபெற்ற 7ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்துக்கான கீ ஆன்சராக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோஸ் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட் கேள்வி, தமிழர் தம் பழங்கால புற வாழ்க்கையும் பண்பாட்டையும் அறிந்து கொள்ள உதவும் நூல் புறநானூறு. கேள்வி 2, திசைகளை குறிக்கும் ஊர் பெயர்கள் தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. இதில் கீழக்கரை, வடபழஞ்சி, தென்பழஞ்சி எதுவுமே தவறு இல்லை. ஸோ சரியானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 3, திரிகடகம் என்பது சுக்கு, மிளகு, திப்பிலி என 3 மருந்து பொருட்களால் ஆன நூல் என கூறுவது எது? திவாகர நிகண்டு. திவாகர நிகண்டின் ஆசிரியர் திவாகரன். கேள்வி 4, இங்கு உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல். உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல் உற்றார். கேள்வி 5, சால்வி என்பதன் பொருள் சான்றாண்மை. கேள்வி 6, பொருத்தமற்றதை தேர்ந்தெடு. சரியானது ஆப்ஷன் டெல்லி. உயர்வு தாழ்வு ஆப்போசிட்டாக இருக்கும். கீரியும் பாம்பும் ஆப்போசிட்டாக இருக்கும். அல்லும் பகலும் ஆப்போசிட்டாக இருக்குது. ஆனால் பேரும் புகழும் என்பது நேராக இருக்குது. அப்போது பொருத்தமற்றது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 7, தவறானவற்றை கண்டறிக. இதில் தவறானது எதுனா ஆப்ஷன் டெல்லி. எய்யாமை என்பதன் பொருள் வருந்தாமைன்னு வருதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இங்கே வருந்துவதுன்னு இருக்குது. அப்போது தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 8, தான் வழங்கும் நாட்டில் பயிலும் மற்றைய மொழிகளின் உதவியின்றி தனித்து இயங்க வல்ல மொழியே தமிழ் மொழி என்று கூறியவர் பரிதிமாற் கலைஞர். கேள்வி 9, கேளிக்கை நாடகம் என்ற வகையினையும் நாடக நையாண்டினையும் தமிழ் நாடக உலகுக்கு அறிமுகப்படுத்தி ஆக்கம் சேர்த்தவர் பம்மல் சம்பந்தனார். கேள்வி 10, கடலில் கரைத்த பெருங்காயம் போல இந்த ஓமை வாக்கியம் உணர்த்து பொருள் வீணாதல். கேள்வி 11, சிறந்தன்று இச்சொல்லுக்கான சரியான பொருள். 11க்கு சரியானது ஆப்ஷன் டி டெல்லி. சிறந்தன்றுனா சிறந்தது. கேள்வி 12, நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார்? மீனாட்சி சுந்தரனார். கேள்வி 13, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை முழு மூச்சாக கொண்டவர் திருவிக்கா. கேள்வி 14, குலப்பெருமையை விட சிறந்தது என்று சிறந்த 10 எதனை கூறுகிறது? ஒழுக்கமுடைமை. கேள்வி 15, பொறுத்துக. வசன நடை கைவந்த வல்லாளர் என்று அழைக்கப்படுபவர் ஆறுமுக நாவலர். புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகளார் அல்லது வள்ளலார். தைரியநாதர் வீரமாமுனிவர். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். சரியானுடைய ஆப்ஷன் ஏ. கேள்வி 16, தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று உலகோரால் பாராட்டப்பெறும் நூல் எது? திருக்குறள். கேள்வி 17, தமிழ்நாட்டு தாகூர் என்ற சிறப்பு பெயரை உடையவர் வாணிதாசன். கேள்வி 19, நாம் வாழும் உலகம் 50 பூதங்களால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று 5 பூதங்களை பற்றி கூறியவர் தொல்காப்பியர். கேள்வி 19, சரஸ்வதி மாலை என்ற நூலை எழுதியவர். இங்கே சிறப்பு பெயர்களை தந்திருக்கு. சரஸ்வதி மாலை என்ற நூலை எழுதியது யாருன்னா காளமேக புலவர். காளமேக புலவருடைய சிறப்பு பெயர் தான் ஆசுகவி. காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். ஆதிக்கவினா வால்மீகி குறிக்கும். திவ்ய கவினா பிள்ளை பெருமாள் ஐயங்காரை குறிக்கும். இங்கே வித்தார கவியில் நிறைய பேர் 1 or 2 வராங்க, பார்த்துக்கலாம். அடுத்து 20வது கேள்வி, கோட்டான். கோட்டான் ஒளி மரபு சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கோட்டான்னா குளரும், ஆந்தை அலரும்னு வரும். இங்கே கோட்டான ஆந்தை வெவ்வேறு இடத்துல தந்திருக்காங்க. அப்போ கோட்டான்னா குளரும். சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி. 21, ஜீவ் போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு. சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி. 1886 வெளியிட்டிருப்பார். கேள்வி 22, மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் மாணவர்களில் சரியானவற்றை தேர்ந்தெடு. சபரிராயலு, குலாம் காதர் நாவலர், உவேசா, தியாகராசர். 4 பேருமே வருவாங்க, அனைத்தும் சரி. கேள்வி 23, பொறுத்துக. அறுவை வீதினா ஆடைகள் விற்கும் வீதி. கூல வீதினா தானிய கடை வீதி. பொன் வீதினா பொற்கடை வீதி. மறைவர் வீதினா அந்தனர் வீதி. சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 24, மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன். இதை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை. கேள்வி 25, நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் இக்கூற்றுக்குரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள். யாருன்னா திருவிக்கா தான். திருவிக்கா எப்போ இறந்திருப்பார்னா 1953 செப்டம்பர் 17. கேள்வி 26,
எட்டு தொகை நூல்களுள் அதிகமான அடிவரை கொண்ட நூல் எதுனா புறநானூறு. புறநானூரை பொறுத்தவரை 4லேருந்து 40 அடிவரை உடையதாக இருக்கும். அகநானூறு 13 to 31 இருக்கும். நற்றிணை 9 to 12, குறுந்தொகை 4 to 8 இருக்கும். ஐங்குறுநூறு 3 to 6 உடையது. இந்த அடிவரையும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்குறாங்க, ரிப்பீட்டடாக பார்த்துக்கங்க. கேள்வி 27. எளிதில் பேசவும் எளிதில் பாடல் ஏற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழி தமிழ் என்று கூறியவர் வள்ளலார். கேள்வி 28. சாரை பாம்பு இச்சொல்லின் சரியானவற்றை தேர்ந்தெடு. சாரை பாம்புனா இரு பெயரட்டு பண்பு தொகை தான் சரியானது. இரு பெயரட்டு பண்பு தொகைனா சிறப்பு பெயர் முன்னையும் பொது பெயர் பின்னாடி வந்திருந்தால் அது இரு பெயரட்டு பண்பு தொகை. பாம்பு என்பது பொது பெயர், சாரை என்பது சிறப்பு பெயர். அப்போ சிறப்பு பெயர் முன்ன பொது பெயர் பின்னாடி வந்தால் அது இரு பெயரட்டு பண்பு தொகை. கேள்வி 29. இந்தியாவிலேயே முதன்முதலாக சென்னையில் தொழிலாளர் சங்கத்தை தொடங்கியவர் திருவிக்கா. வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் வந்து. கேள்வி 31. ஆயுத எழுத்தை குறிக்கும் வேறு பெயர். ஆயுத எழுத்துனா அக்கேனம், கேடயம், முப்பாற்புள்ளி. இது இல்லாமல் தனிநிலைன்னு வரும். ஸோ சரியான விடை இங்கே ஆப்ஷன் சி. 32. யார் சொல்லுவனவற்றை உலகம் விரைந்து ஏற்றுக்கொள்ளும். கருத்துக்களை வரிசையாக கோத்து இனிமையாக சொல்லும் வல்லவர். கேள்வி 33. டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. ஐதீகம் சரியாக இருக்குது. ஐதீகம்னா உலக வழக்கு, சரியான தமிழ் சொல். கேள்வி 34. சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. 1. புறநானூற்று பாடலை பாடியவர் சேர நாட்டில் வாழ்ந்த மோசிகரனார்னா சேர நாடு கிடையாது, பாண்டிய நாட்டில் வாழ்ந்திருப்பார் மோசிகரனார். அப்போது 1 தப்பு. 2. உடல் சோர்வினால் அரசுக்குரிய முரசுக்கட்டிலில் உறங்கிய போது சேரமான் இரும்போரை அரசனால் கவரி வீசப்பெற்ற பெருமைக்குரியவர். சரி, யார்? மோசிகரனார். இவர் பாடிய பாடல்கள் நெடுந்தொகைன்னு தந்திருக்காங்க. அகநானூருக்கு இன்னொரு பேர் நெடுந்தொகை, சிறப்பு பேர். அப்போ இங்கே அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை ஆகியவற்றுள் உள்ளன. ஸோ சரியானது 2, 3 சரி. கேள்வி 35. மக்களின் அச்சத்தை போக்க புலியை கொன்று வீழ்த்துபவருக்கு பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்த அரசர் விஜயரங்க சொக்கநாதர். நான்மணி கடிகை என்னும் சொல்லின் கடிகை என்பதன் பொருள் தோல் வலை. அணிகலனும் வரும், தோல் வலையும் வரும். சரியானது ஆப்ஷன் ஏ. கேள்வி 37. பொருத்தமற்றதை தேர்ந்தெடு. பொருத்தமற்றதில் இங்கே எதுனா ஆப்ஷன் டி சீனம். ஏன்னா கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம் இவை பேச்சு வழக்கில் வழக்கிழந்து போன மொழிகள். சீனம் இன்றும் பேசப்பட்டு வருகிறது. அப்போ இங்கே பொருத்தமற்றது ஆப்ஷன் டெல்லி. மன்னன் உயிர்த்தே மலதலை உலகம் என பாடியவர் மோசிகரனார். புறநானூரில் பாடியிருப்பார். கேள்வி 39. திருவிக்காவின் பயண இலக்கிய நூல் எது? எனது இலங்கை செலவு. கேள்வி 40. எய்திய என்னும் பெயரச்சத்தின் வேர்ச்சொல் கேட்டிருக்கா. வேர்ச்சொல்னா எய், வீசுன்னு அர்த்தம். இந்திய விடுதலைக்காக தென்னகத்திலிருந்து அந்நீரை எதிர்த்த முதல் சிறந்த வீரன் புலித்தேவன். கேள்வி 42. தொட்டனை தூரும் என தொடங்கும் குரட்பாவில் இடம்பெற்றுள்ள அணி. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. இந்த குறளில் இடம்பெற்றுள்ள அணி எடுத்துக்காட்டு உமை அணி. கேள்வி 43. உபசரித்தல் என்னும் சொல்லிற்கு சரியான தமிழ் சொல். உபசரித்தல்னா விருந்தோம்பல். கேள்வி 44. திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எது? முருகன் அல்லது அழகு, உரிமை வேட்டல், தமிழ் சொல் எழுதியிருப்பார். சித்திரக்கவி திருவிக்கா எழுதியிருக்க மாட்டார். அப்போ சரியான ஆப்ஷன் பாம்பே. 45. தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்பட்டவர் யார்? பம்பல் சம்பந்தனார். கேள்வி 46. மெய்ப்பொருள் கல்வி என்னும் பாடல் எந்த பாடல் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? குழந்தை இலக்கியம். கேள்வி 47. கீழ்கண்டவற்றுள் தவறானவற்றை தேர்ந்தெடு. செவ்வியல் இலக்கியங்கள் எதெல்லாம் செவ்வியல் இலக்கியம்னா 17 கீழ்கணக்கு, 17 மேற்கணக்கு, இரட்டை காப்பியங்கள் இவை 3 செவ்வியல் இலக்கியங்கள் அடங்கும். செவ்வியல் இலக்கியத்தில் அடங்காதது ஆப்ஷன் டி கம்பராமாயணம். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற நூலினை எழுதியவர். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற நூலை எழுதியவர் திருவிக்கா. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கூறியவர் திருநாவுக்கரசர். 49. கோவலன் சரித்திரம் எங்கு அரங்கேற்றப்பட்ட இடம்? மதுரை. கேள்வி 50. தவறானவற்றை தேர்ந்தெடு. வினைமுற்று பற்றிய கூற்றுகளில் செயல் முடிந்ததை குறிக்கும் சொல்லே வினைமுற்று. இது முக்காலத்தை காட்டுமா? இது முக்காலத்தில் ஒன்றை மட்டுமே காட்டும். அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பி. இது திணைப்பால் என் இடம் ஆகியவற்றை காட்டும். இது பெயரை கொண்டு முடியும். முற்று பெறாத வினைச்சொல் பெயரச்சொல்னு சொல்லலாம். அப்போது பொருந்தாதது ஆப்ஷன் பாம்பே. 51. முதுமொழி காஞ்சி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள பாவகை. முதுமொழி காஞ்சி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள பாவகை
குரல் தாளிசை. கேள்வி 52 ஏக்கற்று என்னும் சொல்லின் பொருள் கவலைப்பட்டு. கேள்வி 53 சொற்களை வரிசைப்படுத்தி சரியான சொற்றொடரை கண்டறிக. சரியானது ஆப்ஷன் டெல்லி. செய்யும் தொழில் சீர்தூக்கி நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லை. கேள்வி 54 பரிதிமாற் கலைஞர் பிறந்த ஆண்டு 1870. கேள்வி 55 பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவனாவான் என கூறியவர் திருவிக்கா. அரும்பொருட்டனைத்தே அண்ணல் கோயில் என்னும் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். பரிபாடலுக்கு இசைப்பாடல் என்றும் அழைக்கப்படுகிறது. பரிபாடலுக்கு இசைப்பாடல் பொருட்கலவை நூல் என்றும் அழைக்கப்படுகிறது. புலவர்கள் செய்யுளுக்கு இனிமை சேர்க்க எதனை போன்ற அணிகளை பயன்படுத்தி பாடல்களை இயற்றியுள்ளனர்? ஓமை, உருவகம். சரியானது ஆப்ஷன் சி 1-4. கேள்வி 58 திருவிக்காவின் செய்யுள் நூல்கள் எந்த தலைப்பில் தொகுத்து வெளியிடப்பட்டது? தலைப்பு கேட்டிருக்காங்க. அருள் வேட்டல் தலைப்பில் தொகுத்து வெளியிட்டிருப்பாங்க. நூல் பார்த்தீங்கன்னா பொதுமை வேட்டல். கேள்வி 59 சரியானவற்றை தேர்ந்தெடு. பம்பல் சம்பந்தனாரை பற்றியது. 1891 ஆண்டு தனது 12ஆம் வயதில் சுகுண விலாச சபையை தொடங்கினார். இது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறு. ஏன்னா 1891 சுகுண விலாச சபையை தொடங்கியிருப்பார். அப்போ அவருடைய வயசு 12ஆன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போது ஏ ஆப்ஷன் தப்பு. பி ஆப்ஷன் இவர் 96 நாடகங்களை தமிழனைக்கு படித்திருக்காரா? 80க்கும் மேற்பட்ட நாடகங்கள் நமக்கு புத்தகத்தில் தந்திருப்பாங்க. அப்போது 96ன்னு எக்ஸாக்டாக கிடையாது. அப்போ பி ஆப்ஷன் தப்பு. சி ஆப்ஷன் பாருங்கள். இவர் ஷேக்ஸ்பியரின் நாடகங்களை தழுவி வாணிபுரத்து வணிகன், விரும்பிய விதமே, அமலாதித்யன் முதல் நாடகங்களை படைத்தார். சரி. அப்போ கேள்வி என்ன? சரியானவற்றை தேர்ந்தெடு. பம்பல் சம்பந்தனார் ஆப்ஷன் சி தான் சரி. டி ஆப்ஷன் இவரது காலம் 1873 பிறந்திருப்பார். 1964 இறந்திருப்பார். அப்போ டி ஆப்ஷனும் தப்பாக இருக்குது. 60வது கேள்வி கீழ்காண நூல்களுள் ஆசுகவி எழுதியவை. ஆசுகவினா காலமேக புலவர் எழுதியவை. இதில் பார்த்தீங்கன்னா பரபிரம்ம விளக்கம். 61 வளமான வாழ்க்கையை காட்டிலும் உயர்ந்தது வாய்மையுடைமை. மரங்கள் சூழ்ந்த பகுதியில் தவறானது. மரங்கள் சூழ்ந்த பகுதினா தெங்கூர், புளியங்குடி, புளியம்பட்டி. புளியங்குளம் வராது. இது புளியங்குளம்னா நீர்நிலைகள் சூழ்ந்த பகுதி, புளியங்குளம்னு வந்திருக்கணும். அப்போது ஆப்ஷன் டி. இது மருதநில ஊர்களை குறிக்கக்கூடியது. 63 பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய பாடல்கள்? பிச்சைமூர்த்தியின் பாடல்கள் தான் பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்ப விளைவித்துன்னு இருக்கும். இப்போ பிச்சைமூர்த்தி புதுக்கவியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஸோ சரியானதே ஆப்ஷன் சி. 64 பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன். வால்ட் விட்மனின் சாயலில் வசன கவிதை பாடியவர் பாரதியார். 66 மதுரைக்கு ஆலவாய் என்னும் பெயர் அமைந்ததாக கூறும் நூல் திருவிளையாடல் புராணம். 67 புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி. கேள்வி 68 பொறுத்துக. உழவின் சிறப்பு கம்பர் எழுதியிருப்பார் பாடல் கவிதை. எங்கள் தமிழ் பாரதிதாசன். அம்மானை சுவாமிநாத தேசிகர். மெய்ப்பொருள் கல்வி தலைப்பில் வாணிதாசன் எழுதியிருப்பார். சரியானோட ஆப்ஷன் டெல்லி. 69 மான விஜயம் என்னும் நாடகம் எந்த இலக்கியத்தை அடிப்படையில் கொண்டு ஏற்றப்பட்டது? களவழி 40. கேள்வி 70 மேதையில் சிறந்தன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது கற்றது மறவாமை. கேள்வி 71 மதுரை கூடலூர் கிழார் வாழ்ந்த காலம் சங்க காலத்திற்கு பின். கேள்வி 72 தவறான இணையை தேர்ந்தெடு. குறிஞ்சி, வால்பாறை, மருதம், தெங்கூர், நெய்தல், நீலாங்கரை. இங்கே முல்லை புளியம்பட்டி வரும். ஆனால் இது முல்லை வராது, மருதம் வந்திருக்கும். மருதநில ஊர் தான் புளியம்பட்டி. அப்போ பி ஆப்ஷன் தவறாக இருக்குது. 73 தவறாக பொருந்தியுள்ளதை கண்டறி. நில்லாமைனா சரியான பொருள் நிலையாமை. பரிவாயினா அன்பாய். தூருனா புதர்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே பதர்னு இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. சாடும்னா இழுக்கும். சரி. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. 74 கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம் 5ஆம் காண்டமாக இடம்பெற்றுள்ளது. கேள்வி 75 அம்மானை என்பது டேஸ் விளையாடு விளையாட்டு. பெண்கள் விளையாடு விளையாட்டு. கவிஞர் கண்ணதாசன் பிறந்த ஆண்டு 1927. கேள்வி 77 மனிதன் கடவுளுக்கு கூறிய அறிவுரைதான் என குறிப்பிடுவது திருவாசகம். மனிதன் கடவுளுக்கு கூறிய அறிவுரைதான் என குறிப்பிடுவது திருவாசகம். கேள்வி 78 பொறுத்துக. வந்தான் என்பது வினைமுற்று. 5ம் 6ம் எண்ணுமை. தவமுனிவன் உரிச்சொல் இலக்கண குறிப்பு. வேலன் பெயர் சொல். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 79 பரிதிமாற் கலைஞர்
வடமொழி மேனாட்டு மரபுகளை தமிழ் நாடக மரபோடு இணைத்து எந்த நூலை படித்தார்? நாடகவியல் நூலை. கேள்வி 80. கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்? வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார். கேள்வி 81. வேன்மிகு தானை வேந்தற்கு கடனே என்று பாடியவர் மோசிகீரனார். கேடில் விழுச்செல்வம் என்று தொடங்கும் குரட்பாவில் இடம்பெற்றுள்ள அணி பொருள் பின்வரும் நிலை அணி. 83வது கேள்வி. கற்போரின் மனத்தில் உள்ள அறியாமையை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் திகழ செய்யும் நூல் திரிகடுகம். கேள்வி 84. பொறுத்துக. சிறுமலை பூம்பாறை எங்கே இருக்குன்னா குறிஞ்சி நில ஊர்கள். ஆற்காடு பனையபுரம் முல்லை நில ஊர்கள். ஆத்தூர் கடம்பூர் மருத நில ஊர்கள். கீழக்கரை நீலாங்கரை நெய்தல் நில ஊர்கள். சரியானோட ஆப்ஷன் சி. கேள்வி 85. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். கேள்வி 86. இனச்சொற்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். கேள்வி 87. எந்த நூல் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு தழைக்கும் என்று கூறுகிறது? திருக்குறள். கேள்வி 88. இந்த உலகத்தை விட மிக பெரியது காலத்தினால் செய்த நன்றி. கேள்வி 89. எந்த நாடகத்தின் நாடக பாத்திரம் இன்றளவும் மறக்க முடியாத நகைச்சுவை பாத்திரமாக உள்ளது? சபாபதி. 90. தெரிநிலை வினையச்சத்தை எடுத்து எழுதுக. தெரிநிலை வினையச்சனா வெளிப்படையாக நடந்து வந்தான். 91. விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் எனும் தொடங்கும் குறள் இடம்பெற்ற அதிகாரம் சொல்வன்மை. கேள்வி 92. தமிழ் படித்தால் அறம்பெருகும் ஆண்மை வரும் மருள் விலகி போகும் என்று கூறியவர் பாவலரு பெருஞ்சித்திரனார். 93. தவறானற்றை தேர்ந்தெடு. அத்தி மரங்கள் சூழ்ந்தவர் ஆற்காடு. பனை மரங்கள் இருந்தவர் பனையபுரம். புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி புளியம்பட்டின்னு வந்திருக்கணும், இங்கே புளியங்குளன்னு இருக்குது, அப்போ தவறானது ஆப்ஷன் சி. கடம்ப மரம் சூழ்ந்த பகுதி கடம்பத்தூர். 94. தூயவர்களின் செயல்களை குறிப்பிடும் நூல் திரிகடுகம். 95. திரைக்கவி திலகம் என்று சிறப்புக்குரியவர் ஆ மருதகாசி. 96. பொறுத்துக. பாலாடையும் நறுநெய்யும் தேனும் அப்படின்றது எண்ணுமை இலக்கண குறிப்பு. நல்முடி நன்செய் புன்செய் பண்பு தொகைகள். காத்தல் படைத்தல் அளித்தல் தொழிற்பெயர்கள். பாய்ந்து செறிந்து நிறைந்து வினையச்சங்கள். சரியானது ஆப்ஷன் சி. 97. சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் என்று பாடியவர் பாரதியார். 98. மாமலை போற்றுது மாமலை போற்றுது என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். 99. இத்தனை பூவிற்கு மேல் இரவில் கண்விழிப்பு என்று பாடியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். 100. குழந்தை ஆடி பாடி மகிழ்ந்தது. இத்தொடரில் இருந்து பெயரச்சம் வினையச்சத்தை கண்டறிக. பெயரச்சம் ஆடிய, பாடி என்பது வினையச்சம். சரியானது ஆப்ஷன் டி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோஸ் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமில் 100% பிரதிபலிக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், டெய்லி ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.